Meenakshi Faculty of Yoga Science and Therapy, BSc and MSc Yoga. Apply now. Summer vandachu. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். With GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. வாடிவாசல் டிராப்பா அப்படின்ற ஒரு விஷயம் தான். வாடிவாசல் திறக்குமா அப்படிங்கிறது தான் எல்லாருடைய கேள்வி. அந்த படம் ஆரம்பிக்கிற டயத்தில் ப்ராப்பராக முடிச்சிருந்தாங்கன்னா படம் நேரம் ரிலீஸ் ஆயிருக்கு. ஆனால் ஒன்றும் ப்ராப்பரான ஸ்கிரிப்ட் ரெடி ஆகலை அப்படிங்கிறாரு. ஓகே, ஒன்றும் ஸ்கிரிப்டில் வந்து சில சேஞ்சஸ் பண்ணிகிட்டே இருக்கிறாரு. சூர்யா தரப்பு என்ன சொல்கிறார், பவுண்டட் ஸ்கிரிப்டாக கொடுங்க, எனக்கு படத்தோடய பவுண்டடாக கொடுத்தீங்கன்னா நான் பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படிங்கிறாரு. இவர் ரெடி பண்ணிகிட்டே இருக்கிறாரு. ஒன்றும் இது டிலே ஆகிட்டே போகுது, இதில் அப்படி தள்ளி போகுது. இதுக்கடையில் ஒரு படம் பண்ணி வெற்றிமாறனுடைய பொறுத்த வரைக்கும் நீங்கள் அவர் நினச்சதை தான் நினச்ச கிரியேஷன் அப்படியே பண்ணணும்னு நினைக்கக்கூடிய இவரோட ஸ்கிரிப்டை கொடுத்து எனக்கு அது பிடிக்கல, இது பிடிக்கல, அதை மாற்றுங்க, இதை மாற்றுங்கன்னா அது தேவையில்லாமல் ஒரு குழப்பம் வரும். அதனால தவிர்க்கிறாரு. நான் தக் லைஃப் என்ன நடந்துகிட்டு இருக்கு அங்கே, ப்ரொமோஷன்ஸ்லாம் முழு வீச்சில் இறங்கியிருக்காங்க. அந்த ட்ரெய்லர் எப்படி இருந்தது உங்களுக்கு? ட்ரெய்லரை பார்த்தோன்னே இது நாயகன் பார்ட் 2வா தேவர் மகன் பார்ட் 2வாங்கிற மாதிரி ஒரு சந்தேகம் எல்லாருக்கும் வந்து எனக்கு வந்துச்சு. அதாவது இந்த நேரத்தில் கமல்ஹாசன் அவர்களுக்கு நம்ம உண்மையிலே பெரிய ஒரு பாராட்டி ஆகணும். அதாவது ஒரு பெரிய லெஜண்ட் ஆக்டர். அவர் வந்து ஒரு இளம் ஹீரோவுக்கு ஸ்க்ரீனில் தனக்கு ஈக்குவலாக ஸ்பேஸ் கொடுக்குறாரு இல்லையா, அதுவே பெரிய விஷயம். யாரும் கொடுக்க மாட்டாங்க. பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து சிம்பு மணிரத்னம் கூட இன்னொரு படம் பண்ணுறாரு. ஓகே, அது வந்து ஒரு மணிரத்னம் சிம்பு சேர்ந்து ஒரு படம் பண்ணுறாங்க. ஓகே, ராஜ்கமல் ஃபிலிம்ஸ்க்கே ஒரு படம் பண்ணுறாரு, சிலம்பரசன் அவர் பண்ணுறாரு. இதெல்லாம் லைனப்பில் இருக்கு. ஆல்ரெடி ஒரு 3-4 படம் இருக்கு. என்ன நம்பருக்கு இவங்க டார்கெட் பண்றாங்க? கிட்டத்தட்ட ஜெயிலரை அந்த கலெக்ஷன் அவங்க பீட் பண்ணணும்னு துடிக்கிறாங்க. யாருமே இப்போ அது வந்து சொல்லவே முடியாது. சரி, ட்ரெய்லர் நல்லா இருக்கு, பாட்டு நல்லா இருக்கு, கமல்ஹாசன் இருக்காரு, மணிரத்னம் இருக்காரு, சிம்பு இருக்காரு. கண்டென்ட் என்னங்கிறத படம் பார்த்தா தான் தெரியும். இன்னைக்கு உள்ள நிலைமை அப்படிதான் இருக்கு. இந்த 1000 கோடி 500 கோடி அப்படிங்கிறதெல்லாம் பொய். இன்னைக்கு வந்து ஃபெயிலியர் ஆன படத்துக்கு சக்சஸ் மீட் கொண்டாடிட்டு இருக்காங்க. இன்னைக்கு கூட ஒரு இது பார்த்து எனக்கு ஒருத்தர் அமைச்சாரு, 250 கோடி வசூல் பார்ட்டி இருக்குமான்னு என்கிட்ட கேட்குறாரு. முக்கிய நிலையை உடனுக்குடன் குறிஞ்சி வேலை தெரிஞ்சுக்கல ஆதன் சிலை டவுன் பண்ணுங்க, டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு. ஆதன் சினிமா நேரில் அனைவருக்கும் ஒரு பெரிய வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷோ. இன்னைக்கு நம்ம கூட சுபேர் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. வழக்கம் போல சினிமா சார்ந்த விஷயங்கள் நிறைய கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம் சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். இன்னைக்கு காலையிலேருந்து ஒரு விஷயம் பரபரப்பாயிட்டே இருக்கு. இந்த வாடிவாசல் டிராப்பா அப்படின்ற ஒரு விஷயம் தான். ஏன் இந்த கேள்வி, ஏன் இப்படி வந்தது? வெற்றிமாறன் சமீபத்தில் பேசினதும் இன்னைக்கு சூர்யாவோட அடுத்த பட பூஜையை தொடங்கினதும் 2 விஷயங்களும் ஒரே நாளில் நடக்கவும் நிறைய கேள்விகள் எழுந்துகிட்டே இருக்கு. வாடிவாசலை சுற்றி என்ன நடக்குது? வாடிவாசல் நடக்குமா, வாடிவாசல் திறக்குமா அப்படிங்கிறது தான் எல்லாருடைய கேள்வி. அந்த படம் ஆரம்பிக்கிற டயத்தில் ப்ராப்பராக முடிச்சிருந்தாங்கன்னா படம் நேரம் ரிலீஸ் ஆயிருக்கும். 2 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிக்கப்பட்ட படம். இடையில அவர் விடுதலை 1, 2லாம் போயிட்டு எங்கெங்கேயோ சுற்றிட்டு ஒன்றுமும் தானு ஆஃபீஸ்க்கு வராமல் தான் இருக்கார். அதுக்கடையில் பார்த்தீங்கன்னா சூர்யா அவரும் வந்து இந்த மாடெல்லாம் வாங்கி ட்ரெயின் அப்லாம் பண்ணி இந்த படத்துக்கு ப்ராப்பரான ஆடிஷன்லாம் நடந்து எல்லாம் பண்ணிச்சு. ஆனால் ஒன்றும் ப்ராப்பரான ஸ்கிரிப்ட் ரெடி ஆகலை அப்படிங்கிறாரு. ஓகே, ஒன்றும் ஸ்கிரிப்டில் வந்து சில சேஞ்சஸ் பண்ணிகிட்டே இருக்கிறாரு. சூர்யா தரப்பு என்ன சொல்கிறார், பவுண்டட் ஸ்கிரிப்டாக கொடுங்க, எனக்கு படத்தோடய பவுண்டடாக கொடுத்துட்டீங்கன்னா நான் பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படிங்கிறாரு. இவர் ரெடி பண்ணிகிட்டே இருக்கிறாரு. ஒன்றும் இது டிலே ஆகிட்டே போகுது, இதில் அப்படி தள்ளி போகுது. இதுக்கடையில் ஒரு படம் பண்ணி தான் இன்றைக்கி இந்த லக்கி பாஸ்கர் படத்தினுடைய டைரக்டர் வெங்கி அட்லூரியோடைய காம்பினேஷனில் சூர்யா, மமிதா பைஜு, வெங்கி அட்லூரி எல்லாம் போட்டு ஒரு தெலுங்கு கம்பெனி ஒன்று, அந்த கம்பெனியோடைய பூஜை இன்னைக்கு ஜிவி பிரகாஷ் மியூசிக் பண்ணுறாங்க. அந்த படத்தோட பூஜை போட்டு அப்படியே ஷூட்டிங் போகிறாங்க. இந்த படம் ஒரு ஷார்ட் டைம் படம். அது இப்போ ஆரம்பித்து கிட்டத்தட்ட 2 ஷெட்யூல் தான். மேக்ஸிமம் ஒரு 50 நாள் 60 நாளுக்குள்ள படத்தையும் முடிக்கிறாங்க. கண்டினியூஸாக ஏகத்தமெல்லாம் முடிக்கிறாங்க. நல்ல ஸ்கிரிப்ட் ஒன்று மாட்டிருக்கு போல், அதை உடனே பண்ணலாம் அப்படின்ற டேரக்டர் மேலே ஒரு நம்பிக்கை இருக்குது. வெங்கி அட்லூரி மேலே சமீபத்தில் ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் கொடுத்த டேரக்டர். சூர்யா ஒரு பெரிய ஹிட் கொடுத்தே ஆகணுங்கிற ஒரு கட்டாயத்தை திரும்பவும் இருக்கிறார். அப்படிங்கிறதுக்காக இந்த படத்தை ஆரம்பிக்கிறாங்க. ஒன்றும் ஸ்கிரிப்ட் சைடில் ஒன்றும் ரெடி ஆகலை அப்படிங்கிறது இவர் தரப்பில் சொல்லப்படக்கூடிய விஷயம். எனக்கு பவுண்டடாக கேட்குறேன், அவங்க பவுண்டடாக ஒன்றும் கொடுக்கல. அவர் தரப்பில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒன்றும் ஸ்கிரிப்ட் நாங்கள் இம்ப்ரூவைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் அப்படிங்கிறதுனால இந்த குழப்பத்தில் வாடிவாசல் தள்ளி போகுது. கண்டிப்பாக படம் ட்ராப் ஆகாது. ஏன்னா பல பிரச்சனைகளை தாண்டி வந்துருச்சு. இது பெரிய அளவில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு தயாரிப்பாளர் தானு அவர்கள். இந்த ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி இன்ட்ரெஸ்ட் என்ன ஆகுது, வெற்றிமாறனுக்கு அட்வான்ஸ் கொடுத்துருக்காரு, சூர்யாவுக்கு அட்வான்ஸ் கொடுத்துருக்காரு. இதுக்காக மதுரையிலேயே ஒரு ஆஃபீஸ் போட்டாங்க, மாடு வளர்த்தாங்கன்னு பெரிய அளவில் ஒரு செலவுகள் நடந்திருக்கு. அப்படிங்கும்போது அதை ட்ராப் பண்ண மாட்டாங்க. பட் அது டிலே ஆகுது. இப்போ என்னன்னா இந்த படம் முடிஞ்சிட்டு தான் அடுத்து இந்த வருஷம் எண்ட் ஆயிரும்னு நினைக்கிறேன். ஓகே, ஆனால் இந்த பேச்சு அடுத்தடுத்து வரும்பொழுது அங்கிருந்து ஏதாவது ஒரு கன்ஃபர்மேஷன் வரணும் அப்படின்னு வெற்றிமாறன் பேசும்பொழுது கூட
சீக்கிரமா நிறைய பேர் எதிர்பார்க்கறாங்க. ஆனா எதிர்பார்க்கறத கொடுக்கக்கூடிய அளவுக்கு தான் நான் இருக்கும். என்னோட படம் எப்பவுமே முழு வீச்சில் இருக்கும். 100% என்னோட உழைப்பை கொடுப்பேன் அப்படிலாம் சொன்னாலுமே கூட அங்கதான் கொஞ்சம் ஏதோ கருத்து வேறுபாடு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வார்த்தைகளை அதிகமா பயன்படுத்துறாங்க சமூக வலைத்தளங்கள்ல. அது இருக்கா? இல்லை இதுதான் இந்த பிரச்சனை தான். அவர் ஃபுல்லாக பவுண்டட் ஸ்கிரிப்டடாக கொடுங்கன்னு கேட்குறாரு. இவர் கொஞ்சம் ரெடி பண்ணிட்டு தர்றேங்கிறாரு. இதுக்குள்ளே அவங்களுக்குள்ள அப்படியே போயிட்டு இருக்கு. பட் பவுண்டடாக கொடுத்து அவர் ஏதாவது கரெக்ஷன் சொன்னா வெற்றிமாறன் ஏற்றுக்க மாட்டார். வெற்றிமாறனுடைய பொறுத்த வரைக்கும் நீங்கள் அவர் நினைச்சதை தான் நினைச்ச கிரியேஷன் அப்படியே பண்ணணும்னு நினைக்கக்கூடியவர். இவரோட ஸ்கிரிப்டை கொடுத்து எனக்கு அது பிடிக்கல இது பிடிக்கல அதை மாற்றுங்க இதை மாற்றுங்கன்னா அது தேவையில்லாமல் ஒரு குழப்பம் வரும். அதனால தவிர்க்கிறாரு நான் தெரியல. நம்ம ஸ்கிரிப்டடாக பவுண்டடாக கொடுத்துட்டோம்னா கதையில் ஏதாவது சேஞ்ச் பண்ண சொன்னாங்கன்னா இவர் ஏற்றுக்கிறவாரா என்னங்கிறது தெரியல. இன்றைக்கி இவர் ஒரு பெரிய டேரக்டராக இருக்கிறாரு அப்படிங்கும்போது இதெல்லாம் ஒரு குழப்பம் தான் ஓடிட்டு இருக்கு. இல்லாட்டி பல காரணங்கள் வந்துச்சு. ஏற்கனவே வந்து இவர் வந்து விடுதலை போனார், அவர் வேற கங்குவா போனார், இடையில நிறையா கேப் விழுந்துச்சு. ஆனால் இப்போ வந்து என்னென்னா இந்த பிரச்சனை தான் இப்போ மும்பரமாக இருக்குது. ஆனால் படம் ட்ராப் ஆகாது. ஏன்னா நடுவில் ஒரு பெரிய தயாரிப்பாளர் இருக்கார். அவர் எப்படி நகர்த்தி கொண்டு போயிடுவார். 2 பேரையும் சமாதானம் பண்ணி வாங்க தம்பி 2 பேரும் உட்காந்து பேசுவோம் அப்படின்னு பேசி அதை சரி பண்ணி கொண்டு போயிடுவார். ஆனால் இந்த ஸ்கிரிப்ட் வைஸ் தரப்புல இருந்து ஒரு சின்ன சிக்கல் ஓடிக்கிட்டே இருக்கு. வாடிவாசல் கண்டிப்பாக வரும். கண்டிப்பாக தயாரிப்பாளர் இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணிட்டு எப்படி விட்டுருவார், ட்ராப் பண்ணுவார். ஏன்னா அந்த படத்தை வந்து ஒரு ஓடிடி தளத்துக்கு வித்துட்டாங்க, அக்ரிமெண்ட்டும் போட்டிருக்கிறாங்க. படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஓடிடி வந்து பீக்கில் இருக்கப்போ அந்த படம் பேசி முடிக்கப்பட்ட படம் அப்படிங்கிறதுனால ட்ராப் பண்ண மாட்டாங்க. பட் சில சிக்கல் இருக்குது அந்த படத்துக்குள்ளே. அதெல்லாம் மாற்றுக்கிறது கிடையாது. 2 பேரும் சிக்கல் இருக்குது. அது சரி செய்ய ஏற்கனவே அமீர் உள்ளே வந்தார், அது ஒரு சிக்கல் இருந்துச்சு. ஸ்கிரிப்ட் சைடில் ஒவ்வொரு நாளும் இந்த படத்துக்கு ஒரு ஆரம்பிக்க முடியாமல் சிக்கல் போயிட்டு இருக்கு. தயாரிப்பாளர் கண்டிப்பாக இந்த படத்தை பேசி முடிச்சு கொண்டு போயிடுவார். சரி, தக் லைஃப் என்ன நடந்துகிட்டு இருக்கு அங்க? ப்ரொமோஷன்ஸ்லாம் முழு வீச்சில் இறங்கியிருக்காங்க. அந்த ட்ரெய்லர் எப்படி இருந்தது உங்களுக்கு? இனி சிம்புவோட அந்த வளர்ச்சி அப்படின்றது எப்படி இருக்க போகுது? ஏன்னா இவ்வளோ ஸ்பேஸ் நம்ம இதுக்கு முன்னாடியும் நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம். கமல் அவர்கள் பெரிய ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்லாம். இப்படி ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது என்ன நடந்திருக்கும் அப்படின்ற ஒரு முதல்ல அந்த ட்ரெய்லரை பார்த்தோன்னே இது நாயகன் பார்ட் 2வா தேவர் மகன் பார்ட் 2வாங்கிற மாதிரி ஒரு சந்தேகம் எல்லாருக்கும் வந்துச்சு, எனக்கு வந்துச்சு. சரி, எனக்கு அந்த நாயகன்ல அந்த ஒரு சின்ன பையன் இங்கேருந்து ஓடி போய் மும்பையில் இருப்பான். அந்த பையனை அங்கே ஒருத்தர் எடுத்து வளர்ப்பார். அதே மாதிரி இங்கே கமல் இந்த சிம்புவை சின்ன வயசுல எடுத்து வளர்க்குறாருங்கிறது தான் கதை நம்ம புரிஞ்சுக்கிற முடியுது ஓரளவுக்கு ட்ரெய்லர் பார்க்குறப்ப. அப்போ அதனுடைய எக்ஸ்டென்ஷன் வெர்ஷனா அப்படிங்கிறதும் தெரியல. சரி, பட் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. அதாவது இந்த நேரத்தில் கமல்ஹாசன் அவர்களுக்கு நம்ம உண்மையிலே பெரிய ஒரு பாராட்டி ஆகணும். அதாவது ஒரு பெரிய லெஜண்ட் ஆக்டர். அவர் வந்து ஒரு இளம் ஹீரோவுக்கு ஸ்க்ரீனில் தனக்கு ஈக்குவலாக ஸ்பேஸ் கொடுக்குறாரு இல்லையா, அதுவே பெரிய விஷயம். யாரும் கொடுக்க மாட்டாங்க. இல்லை கடைசி வரைக்கும் நான் தான் ஹீரோ, எனக்கு தான் ஓப்பனிங் ஷாட் இருக்கணும், எனக்கு தான் பில்டப் சீன் இருக்கணும், எனக்கு தான் ஃபைட் இருக்கணும்னு நினைக்கக்கூடிய காலத்தில் ஒரு இளம் நடிகருக்கு வந்து தனக்கு ஈக்குவலாக ஸ்பேஸ் கொடுத்து பக்கத்தில் உட்கார வைக்கிறார்கள். அதுவே ஒரு பெரிய விஷயம். அதுக்கு ஒரு பெரிய மனசு வேணும். அதுக்கு கமல் வந்து சிம்புவை வந்து ரொம்ப நம்புறார். ஒரு திறமையான ஒரு நபர், நம்மள மாதிரியே எல்லா வேலையும் செய்யக்கூடிய ஒரு தம்பியாக இருக்காரு. ஆக்ட் பண்ணுறாரு, டான்ஸ் ஆடுறாரு, பாடுறாரு, எழுதுறாரு, எல்லாமே பெர்ஃபெக்டாக பண்ணக்கூடிய நபர். அப்போ இந்த திறமையான ஆட்கள் நம்ம உதவணும், கை கொடுக்கணும் அப்படின்ற. கமலாவை பொறுத்த வரைக்கும் திறமையான ஆட்கள் யாராக இருந்தாங்களோ அவங்களுக்கு வந்து கை பிடிச்சி தூக்கி விடுவார். சினிமா நிறைய பேருக்கு நடந்திருக்கு அந்த மாதிரி தான் சிம்புவை பார்க்குறாரு. இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து சிம்பு மணிரத்னம் கூட இன்னொரு படம் பண்ணுறாரு. ஓகே, அது வந்து ஒரு மணிரத்னம் சிம்பு சேர்ந்து ஒரு படம் பண்ணுறாங்க. ஓகே, ராஜ்கமல் ஃபிலிம்ஸ்க்கே ஒரு படம் பண்ணுறாரு, சிலம்பரசன் அவர் பண்ணுறாரு. இதெல்லாம் லைனப்பில் இருக்குது. ஆல்ரெடி ஒரு 3-4 படம் இருக்குது, இதோட லைனப்பில் இருக்குது. அப்போ திரும்ப பயன்படுத்துகிறாங்கன்னா அவங்களிடம் ஒரு நம்பிக்கைக்குரிய நபராக மாறி இருக்காரு. அப்போ இந்த ட்ரெய்லரை பார்க்குறப்ப உண்மையிலே ஒரு இது வரைக்கும் மணிரத்னம் படங்களில் வந்த ஒரு ஃபார்மெட் இல்லாமல் இந்த படம் கொஞ்சம் இறங்கியிருக்குன்னா இறங்கி அடிச்சிருக்கிறான்னு சொல்லலாம். சரி, இப்போ உள்ள யங் ஹீரோ டேரக்டர் இருக்காங்க இல்லையா, அந்த ஸ்டைலில் ஒரு படம் பண்ணியிருக்காரு. அந்த ஸ்டைலில் அவருடைய இதுவும் குறையாமல் பண்ணியிருக்காரு. அப்பா பையனா எடுத்து வளர்க்கக்கூடிய பையனா அப்படிங்கிற 2 பேரும் ஒரு டானாக இருக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் இவங்க 2 பேருக்கும் உள்ள ஒரு சின்ன பிரச்சனை வருது. அதை எப்படி ஃபேஸ் பண்ணுறாங்கிற மாதிரி நம்ம கதை ஓரளவுக்கு யூகிக்க முடியுது. பார்க்குறப்ப டான்ஸாக இருக்கட்டும், ஃபைட் சீக்வன்ஸாக இருக்கட்டும், சிம்புவோடைய அந்த புதிய கெட்டப்பாக இருக்கட்டும், உடம்புலாம் ரொம்ப வெயிட் லாஸ்லாம் பண்ணி ரொம்ப அழகாக இருக்காரு. கமல் வந்து ரொம்ப நாளைக்கு பிறகு இந்த படத்தில் மீண்டும் ஒரு லிப் லாக் கொடுத்துருக்கிறாரு. அது சோஷியல் மீடியாவில் பயங்கர வைரலாக போயிட்டு இருக்கு. அவருடைய சிக்னேச்சர் ஒரு இது பார்க்குறப்ப ட்ரெயிலர் ஒரு பெரிய இடத்துக்கு ஏஆர் ரஹ்மான் மீண்டும் ஒரு அது என்னன்னு தெரியல, இவருக்கு மட்டும் ஒரு தனியாக கீபோர்டு வச்சிருக்காரான்னு தெரியல மணிரத்னத்துக்கு. அவர் படத்துக்கு மட்டும் ஒரு சவுண்டாக இருக்கட்டும், எல்லாமே அது ஒரு வித்தியாசமாக இருக்கு. சாதாரண மொபைலில் கேட்டால் கூட சின்ன சவுண்டு கூட எங்கெங்கேயோ ஓடுற மாதிரி இருக்கு. அந்த மாதிரியான விஷயங்கள், ஃபோட்டோகிராஃபி எல்லாம் பார்க்குறப்ப ஒரு படத்துக்கு பெரிய ஒரு ஆவலை தூண்டி இருக்கு. ஓகே, ஸோ எந்த வசூலை இது பீட் பண்ணுன்ற அளவுக்கு பேசுற ஆரம்பிச்சிட்டாங்க? ஏன்னா 24 மணி நேரத்தில் ட்ரெய்லர் வந்து விக்ரம் படத்தோட சாதனை முறியடிச்சிருச்சுனாங்க. என்ன நம்பருக்கு இவங்க டார்கெட் பண்றாங்க? கிட்டத்தட்ட ஜெயிலரை அந்த கலெக்ஷன் அவங்க பீட் பண்ணணும்னு துடிக்கிறாங்க. யாருமே இப்போ அது வந்து சொல்லவே முடியாது. சரி, ட்ரெய்லர் நல்லா இருக்கு, பாட்டு நல்லா இருக்கு, கமல்ஹாசன் இருக்காரு, மணிரத்னம் இருக்காரு, சிம்பு இருக்காரு,
கண்டென்ட் என்னங்கிறத படம் பார்த்தா தான் தெரியும். இன்னைக்கு உள்ள நிலைமை அப்படி தான் இருக்குது. நீங்கள் எவ்வளவு உச்ச நட்சத்திர நடிகராக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய ஸ்டார் டேரக்டராக இருந்தாலும் சரி, படம் ஃபஸ்ட்டு ஷோ பார்த்துட்டு வந்து நல்லா இல்லைன்னா அடுத்த நாள் அவ்வளோதான் படம். இதுதான் இன்னைக்கு யதார்த்த சினிமாவின் உண்மை. இதை மீறி நீங்கள் வந்து 1000 கோடி அடிக்குமா 2000 கோடி அடிக்குமானா நம்ம வந்து கணக்கே போட முடியாது, கெஸ் பண்ணவே முடியாது. கண்டென்ட் தான். டூரிஸ்ட் ஃபேமிலி படம் இவ்வளோ ஓடும்னு யாராவது அந்த தயாரிப்பாளர் கூட யோசிச்சிருக்க மாட்டார். அந்த டேரக்டர் கூட இவ்வளோ கலெக்ஷன் பண்ணி நாளுக்கு நாள் வந்து போயிட்டு இருக்கு. ஓவர்சீஸ்லாம் பார்த்தீங்கன்னா வலிஞ்சு குமியுது. அந்த அளவுக்கு பெரிய கலெக்ஷன் கொடுக்குது. அந்த படத்தை யார் இருந்தா ஸ்டார் டேரக்டர் ஸ்டார், பெரிய ஸ்டார் டேரக்டரா, பெரிய ஆர்டிஸ்ட் ஸ்டாரா, எதுவுமே கிடையாது. ப்ரமோஷனா ஒன்றுமே இல்லை. கண்டென்ட் நல்லா இருந்துச்சு, ஓடிச்சு. அதுக்கு ஈக்குவலாக வந்து அந்த டைமில் வந்த படங்கள் பெரிய எதிர்பார்ப்போட வந்த படமும் பெருசாக போடும். அப்போ கண்டென்ட் தான். இந்த படத்துக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. இந்த எதிர்பார்ப்பு ஒரு 2 நாள் ஃபுல் பண்ணும். மணிரத்னத்துக்காக ஒரு கூட்டம் வருவாங்க, கமலஹாசனுக்காக கூட்டம், சிம்பு ரசிகர்கள் பெரிய கூட்டம் வருவாங்க, ரோமானுடைய மியூசிக் எல்லாம் சேர்ந்து இந்த படம் 2 நாள் 3 நாளைக்கு வந்து இந்த படம் ஓட்டிடும். எப்படியா இருந்தாலும் நகர்த்தி கொண்டு அடுத்த நாள் இந்த படம் ஓடணும்னா அது கண்டென்ட் தான். ஓகே, கண்டென்ட்டை வச்சு தான் வசூலை தீர்மானிக்க முடியும். இந்த 1000 கோடி 500 கோடி அப்படிங்கிறதெல்லாம் பொய். இன்னைக்கு வந்து ஃபெயிலியர் ஆன படத்துக்கு சக்ஸஸ் மீட் கொண்டாடிட்டு இருக்காங்க. இன்னைக்கு கூட ஒரு இது பார்த்து எனக்கு ஒருத்தர் அமிச்சார், 250 கோடி வசூல் பார்ட்டி இருக்குமான்னு என்கிட்ட கேட்குறாரு. இருக்கும், அது யாருக்கும் அது கலந்து ஒரு சாட்டில் நடந்துட்டு இருந்துச்சு. 250 கோடி அந்த இதை போட்டு எனக்கு ஒருத்தர் அமிச்சார். ஒரு சினிமா பத்திரிக்கையாளர் நண்பர் ஒருத்தர் அமிச்சார். 250 கோடி இன்னைக்கு போட்டிருக்காங்களே அப்படின்னு. சக்ஸஸ் மீட் நடக்குமான்னு கேட்டார். கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு. அப்புறம் பிரியாணி கிடைக்குமான்னு கேட்டார். மாதம்பட்டி விருந்தே இருக்குன்னு அந்த குரூப்பில் ஒரு சாட் ஓடிட்டு இருந்துச்சு. சரி, இந்த மாதிரி தான் இன்னைக்கு சினிமா இருக்குது. அப்போ என்னென்னா உங்களுக்கு வந்து கண்டென்ட் தான். கண்டென்ட் எப்படி இருக்கோ அதை வச்சு தான் வசூல். நீங்கள் சொன்ன என்னன்றது என்னால் யூகிக்க முடியல சார். இருந்தாலும் அந்த ரெட்ரோ படத்தோட வசூல் அது அஃபிஷியலாகவே அவங்க போட்டிருந்தாங்க. அது ஓடிடி முதற்கொண்டு இது கலெக்ட் பண்ணியிருக்கு, ஓவரால் நம்பர் ஒன்று போட்டிருந்தாங்க. சிலர் அதை ஆமாம் இருக்க தான் செய்யும், இது பண்ணியிருக்க வாய்ப்புகள் இருக்குன்றாங்க. ஆனால் நிறைய விமர்சனம், இது வாய்ப்பே கிடையாது, அவங்களா போடுற நம்பர் தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கு. அது எப்படி பார்க்கலாம்? இல்லை, 250 கோடி ரூபான்னு போட்டிருக்காங்கன்னா ஓவரால் ஓடிடி முதற்கொண்டு, ஓடிடி, சேட்டலைட்டு, ஓவர்சீஸு, தேட்டர்கள், தமிழ்நாடு தேட்டர்கள், அதர் ஸ்டேட் தேட்டர்கள் எல்லாம் சேர்த்து 250 கோடி ரூபா இருந்திருக்கும். அதில் வாய்ப்பு, அதில் வந்து மாற்றுக்கிறது கிடையாது. ஏன்னா படம் ஆரம்பிக்க போகிறப்ப பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு. அதில் ஒரு பெரிய ஓடிடி பெரிய லெவலுக்கு வித்துச்சு, சேட்டலைட் பெரிய லெவலில் வாங்கியிருப்பாங்க, அதர் ஸ்டேட்டு, தமிழ்நாடு தேட்டர்கள் எல்லாம் சேர்த்து 250 கோடி ரூபா வந்திருக்கும். 250 கோடி ரூபா வந்திருந்தா ப்ரொடக்ஷன் காஸ்ட் மேக்ஸிமம் 100 கோடி ரூபா வந்திருக்கு. 150 கோடி ரூபா அந்த படத்துக்கு லாபம் தான். 150 கோடி ரூபாங்கிறது வந்து டேரக்டரும் ப்ரொடியூசரும் அவர் தான், ஓனர் தான். அப்போ 2 பேரும் ஷேர் பண்ணி எடுத்துக்கலாம். பட் எப்படி பார்த்தாலும் கார்த்திக் சுப்ராஜுக்கும் சூர்யாவுக்கும் லாபகரமான படம் தான். வெளி தயாரிப்பாளர் போட்டு இதை பண்ணியிருந்தாருன்னா அவருக்கு லாபமா நஷ்டமாங்கிறது கணக்கு பார்க்கலாம். சரி, இப்போ இவங்க 2 பேர் தான் தயாரிப்பாளர். ஸ்டோன் பெஞ்சும் 2Dயும் தான் இந்த படத்தை தயாரிச்சிருக்காங்க. ஓவராலாக எல்லா பிஸ்னஸும் சேர்ந்து 250 கோடி ரூபாய்க்கு விற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்லை முன்ன பின்னா கூட இருக்கலாம். 200 கோடி ரூபா வித்தாலுமே லாபம் தானே உங்களுக்கு. ஓகே, இவர் சம்பளத்தை எடுத்துக்கிற போறாரு, அவர் சம்பளத்துக்கு எடுத்துக்கிற போறாரு, ப்ரொடக்ஷன் காஸ்ட்டில் கழிச்சிங்கன்னா அந்த படம் லாபம் தானே. எப்படி பார்த்தாலும் இந்த படம் வந்து கார்த்திக் சுப்ராஜுக்கும் சூர்யாவுக்கும் லாபகரமான படம் தான். ஆனால் டூரிஸ்ட் ஃபேமிலி கண்டிப்பா மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ், அதை நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். நல்ல கதைக்களம். அதோட கம்பேர் பண்ணி சூர்யாவை ரொம்ப டவுனா இல்லை, அது நம்ம பண்ண வேண்டிய கம்பேர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு காலகட்டத்துக்கு ஒரு படம் வரும். ஒரு படம் வர்றப்ப அந்த படம் வந்து ஒரு புதிய ஒரு ட்ரெண்ட் செட்டை உண்டு பண்ணும். இப்போ தமிழ் சினிமாவில் இது வரைக்கும் இருந்த டேரக்டர்ஸ் எல்லாமே மனிதனுடைய உணர்வுகள் மாறி போச்சு, ஃபீலிங்ஸ் இல்லை, சென்டிமெண்ட் கிடையாது, ஒரு ட்ரக் எடுத்தால் போதும், மாஃபியா கேங் வச்சு படம் எடுத்தால் போதும், ஒரு 10 பாட்டு வச்சா போதும், ஒரு 5 ஃபைட் வச்சா போதும், பில்டப் சீன் வச்சா போதும், இதுதான் புதிய சினிமா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு எதுவுமே இல்லாமல் சைலண்ட்டாக ஒரு காலனிக்குள்ளே ஒரு படத்தை எடுத்து அவங்க தலையில பூரா ஒரு கொட்டுன்னு ஒரு பண்ணா பாருங்க. இதுதான் இன்னைக்கு திருப்பி வந்து யோசிக்க வச்சிருக்கு. பெரும் பெரும் இயக்குநர்களை இன்னைக்கு யோசிக்க வச்சிருக்கா. ஓ, நம்ம தான் அந்த பக்கம் இறங்கி போயிட்டோமோ, இன்னும் ஸ்டாண்டர்டாக தான் இருக்குது சினிமா, ரசிகர்கள் வந்து ரொம்ப ஸ்டாண்டர்டான படங்களை ரசிக்கிறதுக்கு தயாராக தான் இருக்கிறாங்க, நம்ம தான் தப்பாக யோசிச்சுட்டு இருக்கோம் போலன்னு ஒரு பெரிய ஒரு சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ளே ஒரு பெரிய ஒரு அதிர்வலை உண்டு பண்ண படம் டூரிஸ்ட் ஃபேமிலி. அப்படிங்கும் போது மக்களுடைய ரசனை என்னைக்கு மாறல. இன்னைக்கு முதல்ல பிளாக் அண்ட் ஒயிட்டு, அப்புறம் ஆர்வ கலரு, அப்புறம் ஈஸ்ட்மெண்ட் கலரு, அப்புறம் வந்துட்டு ஸ்கோப் வந்துச்சு, அப்புறம் இப்போ டிஜிட்டல் வந்துச்சு. எல்லா காலகட்டத்திலும் டெக்னாலஜிஸ் மாதிரி இருக்கு. ஆனால் கதை, இந்த ஃபீலிங்ஸு எல்லாம் ஒன்றா தானே இருக்குது. பாசமலர் வந்துச்சு, அதற்கு பிறகு ஒரு 25 வருஷம் கழிச்சு கிழக்கு சீமையில் வந்துருச்சு. 2 படமும் என்ன அக்கா அண்ணன் தங்கச்சி கதை தானே. அந்த ஃபீலிங் அப்படியே இருக்கு. இப்போ இந்த டூரிஸ்ட் வேலையுமே ஒரு குடும்பத்துக்குள்ள நடக்கக்கூடிய ஒரு விஷயம். இதே விஷயம் நிறைய படங்களில் பண்ணியிருப்பாரு. ஒரு அண்ணன், ஒரு அப்பா அம்மாக்குள்ள நடக்கக்கூடிய விஷயம், பையனுக்கும் அப்பாவுக்கும் நடக்கக்கூடிய விஷயம், ஒரு காலனியில் நடக்கக்கூடிய விஷயம், ஒரு விஷு பேட்டர்ன் படம் தான் அது. ஆனால் அது இப்போ உள்ள ட்ரெண்டுக்கு போர் அடிக்காமல் காமெடியாக எல்லாத்தையும் கொண்டு போயிருக்காருல, அதான் படம் கிட்டு. அப்போ உணர்வுகள் மாறவே இல்லை. காலங்காலமாக உணர்வுகள் மாறவே இல்லை. டெக்னாலஜி மாறி இருக்கு, கலர் மாறி இருக்கு,
கேமரா மாதிரி இருக்குது, லைட் மாதிரி இருக்குது. இது தெரியாமல் நீங்களும் அதை நோக்கி போய் ஒரு படம் அந்த மாதிரியான ஒரு மாஸ் படம் ஓடிச்சுன்னா நாங்களும் அதே மாதிரி படம் பண்ணுறோம், கதையெல்லாம் தேவையில்லை, ஃபீலிங்ஸ் தேவையில்லை, காமெடி தேவையில்லை, ஒரு 4 ஃபைட்டு வைப்போம், மாடிப்பள்ளி ஏறுவோம், மாடிப்பள்ளி இறங்குவோம், 2 பஞ்சு பண்ணுவோன்னு படம் பண்ணிங்கன்னா நீங்கள் பஞ்சர் தான் ஆகணும். ஆனால் கம்பேர் பண்ண ரெட்ரோவோட கம்பேர் பண்ணும் பொழுது தான் அங்கே ஒரு சூர்யா ஃபேன்ஸுக்காக இருக்கட்டும், சூர்யா அவர்களுக்கே தோணும் விட்டுங்கடா கங்குவான ஒரு படம், அதை தாண்டி இப்போ ரெட்ரோன்னு பண்ணிட்டேன், அது அடுத்தடுத்த படங்கள் வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு அவர் வெளியே யோசிக்க விட மாட்டாங்களா? ரெட்ரோ படம் வந்து நீங்க கங்குவாவோட கம்பேர் பண்ணவே அவசியம் இல்லை. ஏன்னா ரெட்ரோ வந்து ஓரளவுக்கு நல்ல படம் தான். ஆனா அந்த படத்தில் நிறைய தவறுகள் இருக்குங்கிறதுல மாட்டுக்காது. நம்மளே இந்த படத்தை நிறைய பேசியிருந்தோம். படம் வந்து ரொம்ப லென்த்தி, பல விஷயங்கள் லாஜிக் இல்லாமல் இருக்கு. சில சீன்ஸ்லாம், இந்த ஃபைட் சீன்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம், வர லாஜிக் மீறின விஷயம், அதெல்லாம் படத்தில் நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்கு. ஆனா படத்துல அந்த சூர்யா அந்த ஹீரோயினுடைய லவ் போர்ஷன், ரீரெக்கார்டிங்கு, பாட்டு, ஃபைட் சீக்வன்ஸ், இதெல்லாம் வந்து படத்தில் நல்லா பண்ணியிருக்காங்க. சூர்யாவுடைய ஒர்க்கு இந்த படத்தில் ரொம்ப பிரில்லியண்டான ஒர்க்கு, ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காரு. படத்தினுடைய லென்த்தி, சில லாஜிக் மிஸ்டேக்ஸு, அதெல்லாம் படத்துக்கு ஒரு பெரிய தொய்வை இருந்துச்சு. இந்த படத்தை முன்னாடி ஒரு 15 நிமிஷம், பின்னாடி ஒரு 15 படம் பார்த்தனைக்கு நம்ம தான் பேசியிருந்தோம். முன்னாடி ஒரு 15 நிமிஷம், பின்னாடி ஒரு 15 நிமிஷம் கரெக்டாக கட் பண்ணி 2:10, 2:20 படத்தை ஷார்ப்பாக பண்ணியிருந்தாங்கன்னா இந்த படம் வந்து ஓரளவுக்கு தேர்ந்திருக்கும். ஏன் 3 மணி நேரம் பண்ணுறாங்கன்னு தெரியல. சரி, இறுதியா இதோட முடிச்சுக்க நினைக்கிறேன். மாமன் விசஸ் டிடி நெக்ஸ்ட் லெவல், எப்படி அதை ஒப்பிடுறீங்க? அந்த 2 பேரும் கலக்கிட்டு இருக்காங்க, 2 படங்களுக்கும் நல்ல வரவேற்பு, எப்படி பாக்குறீங்க? மாமன் வந்து ஏறக்குறைய அது ஒரு ஃபேமிலி சென்டிமெண்ட் படம், அது 2 கலையான விமர்சனங்கள் வந்திருக்கு. டிடியில் நெக்ஸ்ட் லெவல் வந்து அது கொஞ்சம் சுமாரான விமர்சனமாக தான் போயிட்டு இருக்கு. இந்த 2 படத்துல மாமன் ஓரளவுக்கு ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ் உள்ள கொண்டு வந்துச்சு. ஓகே, அதனால போயிட்டு இருக்கு. இந்த பேய் வந்து என்னைக்கு தான் என் தமிழ் சினிமா விட்டு போய போகுதுன்னு தெரியல. அது எல்லா விதமான பேயும் பண்ணிட்டு இருக்காங்க. சந்தானம் வந்து ஒரே டைப் ஆஃப் படம் பண்றாரு. அதை கொஞ்சம் மாற்றி இந்த கண்ணா லட்டுதுன்னு ஆசை மாதிரியான ஒரு யதார்த்தமான காமெடி படங்களை சந்தானம் பண்ணார்னா அவருக்கு உண்டான இடம் அப்படியே தான் இருக்கு. ஏன் திரும்ப திரும்ப பேயில போய் மாற்றாரு தெரியல. ஓகே, அதான் நீங்க சொல்லும்போது மாமன் வந்து அவ்வளவு தூரம் வெற்றியை கொண்டாடிட்டு இருக்கும்போது மன்சூர் சாப்பிட்டதை வந்து ரொம்ப கண்டிக்கிறேன், இப்படிலாம் பண்ணலாமா, நீ ரசிகர்கள் இல்லை, தம்பிகளே இல்லை, அது எப்படி எடுத்துக்கிறீங்க சார்? இதுதான் சூர்யா, இப்படிதான் இருக்கணுமா நடிகர்கள்? இல்ல, அது அவங்க ஒவ்வொருத்தருடைய நம்பிக்கை. கண்டிப்பா மன்சோர் சாப்பிட்றது, காது குத்துறது, மொட்டை அடிக்கிறதுலாம் அவங்க நம்பிக்கை. ஆனா ஒரு நடிகருக்காக செய்யலாமா, அதான் பிரச்சனை. நீங்க உங்க குடும்பத்துக்காக செய்யுங்க, உங்க குழந்தைக்காக செய்யுங்க, வீட்டுல அப்பா அம்மா உடம்பு சரியில்லையா, நீங்க அது உங்களோட நம்பிக்கை. ஆனா ஒரு நடிகருக்காக செய்யறப்பதான் இங்க சிக்கல் வருது. சில பேர் 2 பேர் குழப்பிக்கிறாங்க. சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, இப்ப நம்பிக்கையவே நீங்க வந்து விமர்சனம் பண்ணீங்கன்னா சூரிய திருப்புறாங்க. சரி, சூரிய வந்து நீ வந்து அப்ப அடுத்த சூர்யா நீ தான், உனக்கு ஒரு பாயசத்தை போட்டுற வேண்டியதான். அது கிடையாது. சூரிய சொன்னது வந்து உங்களுக்காக செய்யுங்க. சூரியும் கடவுள் நம்பிக்கை உள்ளவர், கோயிலுக்கா போறாரு. ஆனா இதை யாருக்கு செய்யணும் இருக்குல்ல, புரியுது. இப்போ நீங்க வந்து உங்க வீட்டுல யாருக்காரும் உடம்பு சரியில்லை, மண்சோறு சாப்பிட்றோன்னா அது உங்களுடைய நம்பிக்கை. உங்க குடும்பத்துக்காக செஞ்சா ஒரு திரைப்பட நடிகருக்காக, ஒரு திரைப்படத்துக்காக நீங்க சாப்பிட்றதுதானா இது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயமா இருக்கு. அதுதான் சூரிய சொல்றாரு. வேண்டாம், எனக்காக அந்த கலாச்சாரம்லாம் போயிருச்சு. நடிகர்களுக்காக கட் அவுட் வைக்கிறது, பாலாபிஷேகம் பண்றது, மண்சோறு சாப்பிட்றதெல்லாம் போயிருச்சு. நான் ஒரு காமெடி நடிகர், இப்பதான் ப்ரொமோட் ஆகி ஹீரோ வந்திருக்கிறேன், நீங்க இந்த வேலையெல்லாம் பண்ணி விட்டு என்ன இழுத்து விட்டுருவீங்க போல அப்படிங்கிறது. இது என்ன மாதிரியான விமர்சனம் ஆகும் அப்படின்னா, சூரிய பண்ண சொல்றாரு, ஒரு விளம்பரத்துக்காக பண்ண சொல்றாருங்கிற ஒரு இது வந்து நம்ம 2-3 முறை அப்புறம் யூடியூப்ல உட்காந்து பேச ஆரம்பிச்சிருவோம். ஆனா கண்டிச்சது நல்ல விஷயம் தான். ஆனா வந்து தப்பா எடுத்துக்கிறாங்க. சூரிய வந்து இது நான் நம்பிக்கையை குறை சொல்லல, எனக்காக பண்ணாதீங்க அப்படிங்கிற. இது 2ஐயும் போட்டு குழப்பி என்ன பண்றாங்க, சூரிய அடுத்த டார்கெட் சூரிய டார்கெட் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, என்னன்றது அடுத்தடுத்த இதுல பேசுவோம் சார். ரொம்ப நன்றி சார், நிறைய விஷயங்கள் எங்களோட பகிர்ந்துட்டு இன்னும் சந்திமுறை உங்களுக்கு எடுப்பாங்க. நன்றி. Meenakshi Faculty of Yoga Science and Therapy, BSc and MSc Yoga. Apply now.